மாநிலத்தில் நக்சல் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த திருச்சியைச் சேர்ந்த 3 வீரர்களுடைய உடல் திருச்சி விமான நிலையம் வந்துள்ளது. அங்கிருக்கும் எமது செய்தியாளர் இஸ்லாம் தரும் தகவல்களை கேட்கலாம். இஸ்லாம், வணக்கம். சொல்லுங்க, உயிரிழந்த வீரர்களுடைய எத்தனை பேருடைய உடல்கள் வந்திருக்கிறது? யார் யாருடைய உடல்கள் வந்திருக்கிறது? இஸ்லாம், தற்போது சத்தீஸ்கர் மாநிலத்தில் சுக்மா மாவட்டத்தில் சிஆர்பிஎஃப் படையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த 4 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தார்கள். இந்த 4 வீரர்களில் 3 பேருடைய உடல்கள் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறது. இன்றைய தினம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் அம்மாநில முதலமைச்சர் ரமன் சிங், உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் உயிரிழந்த வீரர்களுக்கு மலரஞ்சலி செலுத்தி அவர்களுடைய உடலை அனுப்பி வைத்தார்கள். அந்த உடல் தற்போது வந்திருக்கிறது திருச்சி விமான நிலையத்திற்கு. இஸ்லாம், உயிரிழந்த 3 தமிழக வீரர்களுடைய உடல் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறது. யார் யாருடைய உடல்கள் வந்திருக்கிறது? அவருடைய உடலை பெற்றுக்கொள்வதற்காக, அங்கு வணக்கம் செலுத்துவதற்காக யார் யார் வந்திருக்கிறார்கள்? இஸ்லாம், தற்போது தமிழகத்தைச் சேர்ந்த 3 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அவருடைய உடல்கள் வந்திருக்கிறது. அந்த 4 பேரில் 3 பேருடைய உடல்கள் வந்திருக்கிறது. யார் யாருடைய உடல்கள் வந்திருக்கிறது? அது குறித்த தகவல் என்ன இஸ்லாம்? நேற்று சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடந்த மாவோயிஸ்ட் தாக்குதலில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் 25 பேர் நேற்று சத்தீஸ்கர் மாநில நேற்று சத்தீஸ்கரில் சிஆர்பிஎஃப் ராணுவ வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் நக்சல் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 25 ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர். இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 4 ராணுவ வீரர்களும் அடக்கம். இந்த 4 ராணுவ வீரர்களுடைய உடல் இன்று காலை மத்திய அரசால் மரியாதை செய்யப்பட்டு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் சத்தீஸ்கர் மாநில முதலமைச்சர் ரமன் சிங் ஆகியோர் மரியாதை செலுத்தி அவர்களுடைய உடல்களை சொந்த மாநிலங்களுக்கு, சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். தமிழகத்தைச் சேர்ந்த 4 வீரர்களில் 3 பேருடைய உடல்கள் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறது. இது தொடர்பாக எமது திருச்சி செய்தியாளர் இஸ்லாம் அழைப்பில் இருக்கிறார். இஸ்லாம், சொல்லுங்க, தற்போது 3 வீரர்களுடைய உடல்கள் வந்திருக்கிறது. 4 வீரர்களில் யார் யாருடைய உடல்கள் வந்திருக்கிறது? நேற்று மாவோயிஸ்ட் தாக்குதலில் உயிரிழந்த திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலத்தை சேர்ந்த செந்தில்குமார் அவர்களுடைய உடல் தற்போது வந்துள்ளது. அதே போல திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நல்லூர் என்கிற கிராமத்தை சேர்ந்த பத்மநாபன் அவர்களுடைய உடலானது தற்போது வந்துள்ளது. அதே போல சேலம் கெங்கனவள்ளியை சேர்ந்த திருமுருகன் அவருடைய உடலானது தற்போது வந்துள்ளது. 4 பேருடைய உடலில் 3 அதாவது நான் கூறிய அந்த 3 நபர்களுடைய உடலானது திருச்சி விமான நிலையத்தில் இறக்கி வைக்கப்பட்டது. மதுரையை சேர்ந்த அழகு பாண்டி என்பவருடைய உடலானது மதுரைக்கு தற்போது கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அதே விமானம் மூலமாக மதுரை விமான நிலையத்தில் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இந்த செந்தில்குமார், பத்மநாபன், திருமுருகன் ஆகிய 3 பேருக்கும் இங்கு அஞ்சலியானது செலுத்தப்படுகிறது. இந்த அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சியில் உணவுத்துறை அமைச்சர் காமராஜர் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார். அதே போல திருச்சி மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி அவர்கள் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அதே போல திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் நிர்மல்ராஜ் அவர்களும் இவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு காத்துக் கொண்டிருக்கின்றனர். அதே போல காவல்துறை அதிகாரிகளும் இவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்துள்ளனர். சிஆர்பிஎஃப் படை வீரர்களும் தங்களுடைய சக வீரர்களுக்காக உயிரிழந்த வீர மரணம் அடைந்த இந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக திருச்சி விமான நிலையத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அஞ்சலி நிகழ்வு முடிந்து உடனடியாக அவர்களுடைய சொந்த ஊருக்கு இந்த அமரர் ஊர்தி மூலம் இவர்களுடைய உடலானது எடுத்து செல்லப்பட உள்ளது. இஸ்லாம், 3 ராணுவ வீரர்களுடைய உடல்கள் வந்திருக்கிறது அப்படின்னீங்க. அவர்களுடைய உடல் எப்போது அடக்கம் செய்யப்பட இருக்கிறது? சொந்த ஊரிலே பொதுமக்களுடைய அஞ்சலிக்காக, பிற அரசியல் தலைவர்கள், பிற இயக்கத்தினருடைய அஞ்சலிக்காக உடல்கள் எப்போது வைக்கப்பட இருக்கிறது? அது தொடர்பான தகவல் என்ன இஸ்லாம்? அதாவது இவர் இந்த அஞ்சலி நிகழ்ச்சியானது முடிந்து உடனடியாக இவர்களுடைய உடலானது கொண்டு செல்லப்பட உள்ளது. ஆனால் இறுதி சடங்கு இன்று இரவே நடக்க வாய்ப்புகள் உள்ளதாக அவருடைய உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த உடல்கள் 2:30 மணி அளவில் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தடையும். வந்தவுடனே இங்கு அஞ்சலி செலுத்திய பிறகு அவர்களுடைய சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்படும் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் இது தற்போதைய, அதாவது 6 மணி அளவில் தான் இந்த உடல்களானது திருச்சி விமான நிலையத்துக்கு வந்தடைந்துள்ளது. இது முடிந்த பின்பு கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 மணி நேரங்கள் அவருடைய அந்த சொந்த ஊருக்கு
செல்ல நேரமாகும். அதனால் இரவு நேரத்தில் அவர்கள் இறுதி சடங்கு செய்வார்களா அல்லது நாளை தான் செய்வார்களா என அவர்கள் குடும்பத்தினர் இதுவரை எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை. அமைச்சர் காமராஜர் அவர்கள் அஞ்சலி செலுத்திய பின்பு திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பழனிசாமி அவர்கள் அஞ்சலி செலுத்தினார். அதே போல திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்மல்ராஜ் அவர்கள் அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசு துறை அதிகாரிகளும் தங்களுடைய அஞ்சலியை செலுத்தினார்கள். திருச்சி விமான நிலைய இயக்குநர் குணசேகரன் அவர்களும் தங்களுடைய அஞ்சலியை செலுத்தினார். தற்போது இந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் அவருக்கு அந்த மரியாதையை தற்போது செலுத்தி வருகிறார்கள். திருச்சி காவல்துறை துணை ஆணையர் மயில்வாகன் அவர்களும் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகிறார். இஸ்லாம், அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு இங்கே விமான நிலையத்தில் எவ்வளவு நேரம் நடைபெற இருக்கிறது இஸ்லாம்? இந்த நிகழ்வானது இன்னும் 10 அல்லது 15 நிமிடங்களுக்குள்ளாக முடிவடைய உள்ளது. முடிவடைந்த உடனே இவர்கள் அமரர் ஊர்தி மூலமாக அவர்களுடைய சொந்த மாவட்டங்களுக்கு எடுத்து செல்லப்பட உள்ளது. பாஸ்கர்னா சத்தீஸ்கரில் நேற்று நடந்த மாவோயிஸ்டுகளுடைய தாக்குதலில் இந்திய வீரர்கள் 25 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் படுகாயமடைந்தனர். இந்த 25 பேரில் தமிழகத்தைச் சேர்ந்த வீரர்கள் 4 பேர் அடங்குவர். தமிழகத்தைச் சேர்ந்த 4 வீரர்களில் 3 வீரர்களுடைய உடல் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறது. செந்தில்குமார், திருமுருகன், பத்மநாபன் என்ற அந்த 3 வீரர்களுடைய உடல் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறது. அழகுபாண்டி என்ற அந்த வீரருடைய உடல் மதுரை விமான நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தற்போது சிஆர்பிஎஃப் வீரர்கள் 3 பேருடைய உடல் திருச்சி விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய நமது செய்தியாளர் இஸ்லாமிடம் பேசலாம். இஸ்லாம், சொல்லுங்க, தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? உயிரிழந்த அந்த 3 ராணுவ வீரர்களுடைய உடலை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களது உறவினர்கள் வருகை தந்திருக்கிறார்களா? தற்போது அவர்களுடைய உடலானது அமரர் ஊர்தியில் ஏற்றக்கூடிய நடவடிக்கையில் இன்ன பிற சிஆர்பிஎஃப் வீரர்கள் ஈடுபட்டுள்ளனர். செந்தில்குமார் அவருடைய உறவினர்கள் மட்டும் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்துள்ளனர். அவர்கள் தான் 2:30 மணிக்கு இந்த உடலானது இங்க வந்து தெரிந்தவுடன் அந்த நேரத்துக்கு வந்தனர். ஆனால் தற்போது அவர்கள் காத்திருந்து இந்த உடலை வாங்கி செல்ல உள்ளனர். இந்த இவர்களுடைய உடலானது இப்போது அமரர் ஊர்தியில் ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்கள் 3 வீரர்களுடைய உடல்கள் அமரர் ஊர்தியில் ஏற்றப்படக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உடல்கள் எப்போது அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்லும், அது தொடர்பான தகவல் என்ன இஸ்லாம்? திருச்சியிலிருந்து திருவாரூர் மாவட்டத்தில் செல்வதற்கு குறைந்தபட்சம் ஒரு 3 மணி நேரங்கள் ஆகும். அந்த 3 மணி நேரத்தில் இந்த இவர்களுடைய உடலான 2 பேர், அதாவது செந்தில்குமார் மற்றும் பத்மநாபன் அவர்கள் இந்த 2 நபர்களுடைய உடலானது திருவாரூருக்கு எடுத்து செல்லப்படும். அதே போல 3 அல்லது 4 மணி நேரத்துக்குள்ளாக சேலத்தை சேர்ந்த திருமுருகன் அவர்களுடைய உடலானது எடுத்து செல்லப்பட உள்ளது.